ஸோ மதராசி படம் எப்படி இருந்ததுன்னு சொல்கிறத விட எஸ்கே அண்ணா ஆடியோ லான்ச் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருப்பாரு. அந்த ஸ்பீச் வந்து நிறைய பேருக்கான ஒரு பதிலாக இருந்திருக்கும். கேள்வி நான் என்ன அப்புறம் சொல்கிறேன். அதே மாதிரி இப்போ படத்தில் ஒரு ஸ்பீச்சாக இல்லாமல் ஆக்ஷனில் பதில் சொல்லியிருக்காரு. இது படம் எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கான பதில் கிடையாது. எஸ்கே படம்னாலே இப்படி தான்டா இருக்கும்னு சொல்லிட்டு ஹேட்டர்ஸ் பரப்பியிருப்பாங்கல்ல, அவங்களுக்கான ஒரு பதிலாக அந்த படத்தில் வந்து நிறைய இடத்துல சொல்லியிருப்பாரு. அவர் வெறும் நான் காமெடி ஹீரோ மட்டும் கிடையாது, ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மட்டும் கிடையாது, நான் ஒரு ஆக்ஷன் ஹீரோ, நான் ஒரு மாஸ் ஹீரோ அப்படின்றத சீன் பை சீன் வந்து இந்த படத்தில் அவர் காமிச்சிருக்காரு. எஸ்கே அண்ணா மட்டும் தான் இந்த படத்தில் ஸ்கோர் பண்ணாருன்னா கிடையாது. லாஸ்ட் ஒரு 2 படம் ஏஆர்எம் சார் ஃப்ளாப் கொடுத்தாரு. ஃப்ளாப்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் நிறைய பேர் கூட கனெக்ட் ஆகலை. ஆனால் இந்த ஒரு படம் வந்து எல்லாரும் கூட கனெக்ட் ஆகிற ஒரு படமாக இருந்தது. எஸ்கே இது ஏஆர்எம் சார் முருகதாஸ் சாரோட ஒரு கம்பேக். அது நான் ஏழாம் அறிவு பார்த்து எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணணும், லைக் துப்பாக்கி பார்த்து எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணணும், ரமணா பார்த்து எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணணும், அதே அளவுக்கு என்ஜாய்மெண்ட் இந்த படத்தில் இருந்து. எஸ்கேனோட சின்ன சின்ன குறும்புத்தனமான காமெடியாக இருக்கட்டும், எமோஷனல் சீன்ஸாக இருக்கட்டும், லவ் சீன்ஸாக இருக்கட்டும், ரொமான்டிக் சீனாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகி இந்த படம் பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது. எல்லா ஆடியன்ஸாக கனெக்ட் ஆகிற ஒரு படமாக இருந்தது. லைக் மியூசிக் அனிருத் சார் பக்காவாக இருந்தது, டிஓபி சுதீப் சார் பக்காவாக பண்ணியிருந்தாரு. ஸோ லைக் ஒரு காம்போவான ஒரு படமாக இந்த படம் அமைஞ்சது.